டியூஸ்டே நடந்த ஹேப்பன்ஸ் தான். காலைல பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு 1 பார்ட் பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் லஞ்சு லேட்டாக ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அடுப்பில் ரைஸுக்கு தண்ணி வச்சுட்டேன், இன்னொரு அடுப்பில் கொண்டக்கடலைக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு 5 விசில் வச்சு விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 2 ஸ்பூன் தேங்காயில் சோம்பு, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரியே லஞ்சுக்கு அதுக்கப்புறம் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2க்கும் சேர்த்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து காயெல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு 2 கடாய் வச்சுட்டு ஒரு கடாயில் வெண்டைக்காய் வறுவலும், இன்னொரு கடாயில் முருங்கைக்கீரை பொரியலுக்கும் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தாளிப்பெல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காயும் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ரைஸு, வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், சுண்டல் குழம்பு. ஸோ இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ இது மாதிரி சூப்பராக சமைப்போம், ஹாப்பியாக சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.